உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. ஆமாங்கண்ணா, மாற்றம் வேணுங்கண்ணா. எங்கள் கேப்டன் 2016 இழந்துட்டோம். யாருமே மாற்றம் கொடுக்கல. தமிழ்நாட்டுக்கார மக்கள் யாருமே ஒத்துழைக்கல. இனி 26 கொடுக்கணும் எங்கள் தளபதிக்கு. 26, 31 எல்லாமே நாங்கள் தாங்க. தேமுதிக நான் கேப்டன் ரசிகனுங்க, தளபதி ஃபேனுங்க. நான் கை குழந்தையாக இருக்கையில் எங்கள் கேப்டன் தான் என்னை தூக்குனாருங்க. செந்தூர் பாண்டி ஷூட்டிங்கில் என்னை தூக்கியிருக்காருங்க. எங்கள் ஊரில் தான் தளபதியும் கேப்டனும் 2 பேருமே எங்கள் ஊர் ஷூட்டிங் வந்தாங்க. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கேப்டன் தாங்க. இவரோட பிறந்த நாள் முதல் கொண்டு எல்லாமே நாங்கள் அணியோட பணியோட எல்லாமே செய்கிறேங்க. என்ன திடீர்னு கேப்டன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணீங்க, அந்த ஆதரவை விஜய் அவர்களுக்கு கொடுக்கலாங்கிற நம்பிக்கை எங்க இருந்து வந்தது? அதான் நான் சொல்கிறேன்லங்க, கேப்டனு எங்கள் அப்பாவோட ரசிகர், எங்கள் அப்பாங்க, எங்கள் அம்மா எல்லாமே. நான் சின்னதுலேருந்தே தளபதி தாங்க. பூவே உனக்காக இருந்து அப்படி இருந்து வந்தவன் தான் நான். சின்னதுலேருந்தே தளபதி தாங்க. 2 நம்மளது தாங்க. 2 கண்ணு தான். ரசிகராக நீங்கள் கொண்டாடினது இருக்கட்டும், ஆனால் ஒரு அரசியல் தலைவராக வரும்போது ஓகே நம்ம தலைவனாக தேர்ந்தெடுக்கலாம். ஆமாம், மாற்றம் வேணுமில்லங்க. இப்போ தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் இருக்குதுங்க, என்ன செஞ்சுருக்குறாங்க? நீங்கள் நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா உடுவலைப்பேட்டைக்கு பக்கத்து அடிங்க. அங்கே ஒன்றுமே நல்லது கெட்டது இல்லைங்க. ரோடு வசதி இல்லைங்க, பஸ் வசதி இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க ஓட்டு போகிறதுக்கு பஸ் வசதி இல்லைங்க. நான் டிரைவருங்க, லாரி டிரைவரு. நான் இப்போ வடக்கு போகிறேங்க, மேல் லைன் போகிறேன். நமக்கு சேஃப்டி கிடையாது. எங்கள் அண்ணன் வந்துட்டாருன்னா எங்கள் கேப்டனை எதிர்பார்த்தோம். அவர் உடம்பு முடியாத சுச்சுவேஷனு அவர் இதாகிட்டார். எங்கள் அண்ணனை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் அண்ணன் வந்தாருன்னா எனக்கு 2 கோரிக்கைங்க. ஒன்று டிரைவர்களுக்கு சேஃப்டி வேணுங்க. லாங் டிரைவர் லாரி ஓட்டிகிட்டு போகிறோம், எங்களுக்கு சேஃப்டியாக நாங்கள் தூங்க முடியறதில்ல. மாற்றம் வேணுங்க நமக்கு. ஸ்பீஸ் வேறு லெவலுங்க. எல்லோரும் சொல்கிறாங்க 5 நிமிஷம் தான் பேசுகிறாரு, 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு அப்படின்ட்டு. நீங்கள் 5 நிமிஷமும் 10 நிமிஷமும் எங்கள் தலைவர் பேசுகிறதுக்கே இந்த அலறீங்களே. தலைவர் மணிக்கணக்காக பேசுனா நீங்கள் எந்த அலறுவீங்க? தலைவர் எத்தனை நிமிஷம் பேசினா என்ன, அதை தான் இப்போ மென்ஷன் பண்ணார். அவர் எவ்வளோ நிமிஷம் பேசினா என்ன கண்டென்ட் பேசுகிறதுங்கிறது தான் இருக்குது. இன்றைக்கி ஈரோடு மாநகரில் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க. அவங்க மத்தியில் தலைவர் நல்லது ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. இந்த ஸ்பீச்சு, இந்த பேச்சு இனி 1 வாரத்துக்கு எல்லா சேனல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். எங்கள் தலைவர் வந்தாலே திருவிழா தான், எங்கள் தலைவர் பேசினாலே பெரிய பேச்சு தான். அதுபோல் இந்த ஏற்பாடுகள் பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ப்ரீ பிளான்டான ஒர்க்கு. ஆக்சுவலாக இது ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் மாதிரியே பப்ளிக் பார்க்கல. இது ஒரு திருவிழா மாதிரி தான். எல்லோரும் அவங்கவுங்க சொந்த காசு, சொல்லப்போனால் அவங்கவுங்க சொந்த காசு போட்டு ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும், 2 வீலரில் வர்றதாகட்டும், எல்லாமே சாப்பாடு தண்ணி முதல் கொண்டு அவங்கவுங்க சொந்த காசில் இது ஒரு ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை ரொம்ப பிரமாதமாக நல்லதாக நடத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வந்துட்டு போன மக்கள் எல்லாருமே சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு ரீச் ஆயிடுவாங்கன்னு நம்புகிறோம். ஓகே, கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக கவர் பண்ணுவார் தலைவர். அதுக்காக தான் நம்மளுடைய KS ஐயா அவர்கள் ஒரு வியூக வகுப்பாளராக இருக்கார். அவங்க அம்மா கூட, எம்ஜிஆர் ஐயா கூட, இவங்க கூட எல்லாம் வியூக வகுப்பாளராக இருந்திருக்காரு. அவரோட திட்டமிடுதல், எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களோட திட்டமிடல், மற்ற தாவக நிர்வாகிகளோட திட்டமிடல், அந்தந்த மாவட்ட செயலாளர்களோட திட்டமிடுதலின்படி நல்லபடியாக நடக்கும். இது இழுத்தடிக்கப்படுறாங்க. நம்ம என்னென்னா இந்த பிளேஸ் கொடுக்கறதுக்கு 84 விதிகள் கொடுத்துருந்தாங்க. 84 விதிகள் கொடுத்துருந்தாங்க நம்ம TVKக்கு மாத்திரம். அந்த 84 விதிகளும் நேற்றுக்கு திருவண்ணாமலையில் நடந்தவங்களுக்கு கொடுத்தாங்களாங்கிறது தெரியாது. இது யார் கேள்வி கேட்பா? பப்ளிக் நம்ம தான் கேள்வி கேட்போம். TVK சைடில் நம்ம தான் கேள்வி கேட்போம். இப்போது நம்ம தலைவர் வர்றதுக்கு மாத்திரம் TVK கட்சி நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்காகட்டும், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கு மாத்திரம் எதுக்காக அத்தனை கட்டுப்பாடுகள் கொடுக்குறீங்க? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்.
கவர்மெண்ட். மக்கள் வரிப்பணம், மக்கள் தான் வரி கட்டுறாங்க. அந்த மக்கள் வரிப்பணத்திலேருந்து அரசை நீங்கள் நிர்வாகப்படுத்துகிறீங்க. அந்த நிர்வாகத்திலேருந்து அனைத்து காவல்துறை ஆகட்டும் அனைத்து துறைகளுக்குமான செலவினங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அப்போது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அது எந்த கட்சியோட கூட்டமாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான், கரூர் துயர சம்பவம் வாழ்நாளில் மறக்க முடியாத துயர சம்பவம் தமிழ் மக்கள் இடையில். அதே போல் தலைவருக்கும் டிவிகே தலைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும், அவர் வந்து ரொம்ப டவுனாக போயிட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவருடைய கட்சி பணிகளவே மேற்கொண்டார். ஸோ அந்தளவுக்கு அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு வருங்காலங்களில் எந்த துயரமும் நடக்காமல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட. நல்லா இருந்ததுங்க. தளபதி மக்களுடைய குறைகளை எல்லாமே கரெக்டாக எடுத்து சொல்லியிருக்காருங்க. தளபதி வந்தால் கண்டிப்பாக அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற ஒரு இது இருக்குது. மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை தளபதி கொடுத்துருக்காரு. தொடர்ந்து வந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலடி தரக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக இருந்திருக்கு. அதில் யாரெல்லாம் மென்ஷன் இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு? அது யாருன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆசையாக இருந்தாலும் அது சொல்ல முடியாது. ஆமாங்க. அது வந்து கண்டிப்பாக தளபதி மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாருங்க எப்போவுமே. என்ன இந்த இதில் வந்துங்க, நம்ம முன்னாடி இருந்த அரசியல் வந்து இந்த ஜாதி அரசியலினெல்லாம் நிறைய இருந்தது. அந்த இதெல்லாம் இந்த டிவிகேவில் வராமல் தளபதி பார்த்துட்டாருன்னா எங்களை மாதிரி தொண்டனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்களாம் அடிமட்ட தொண்டன். நாங்களாம் 20 வருஷமாக போஸ்ட் ரொட்டி பேனர் ரொட்டி இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஒரு தொண்டனாக இருக்கிறோம், இன்றைக்கி ஒரு நிர்வாகியே இருக்கிறோம். அதுக்கு வந்து தளபதி எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சரிங்களா? கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால தான் நாங்கள் இன்னமும் அவருக்காக உழைக்கிறோம். ஈரோடு வந்து பெரியாருடைய மண், தந்தை பெரியாருடைய மண். பெரியார் வந்து எங்களுக்கு எப்போவுமே ஒரு கொள்கை தலைவரை எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியும் நாங்கள் பெரியாருடைய தீவிரவுடைய இதுங்க அவருடைய. நாங்கள் அவருடைய கொள்கைகளை வந்து நிறையா பின்பற்றுவோம். அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் வந்து தந்தை பெரியார் நம்ம கொள்கை தலைவர்னு சொன்னது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா தீவிரமாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். எங்கள் வார்டுக்குள்ளே எங்கள் ஏரியாவுக்குள்ளே நிறையா ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். நிறைய உறுப்பினர் கார்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இனிமேலும் பண்ணுவோம். 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? 2026 தமிழக வெற்றி கழகம் வெற்றி. தளபதி சிஎம் ஆகிறது உறுதி. அதுக்காக நாங்கள் உழைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக தளபதி அவருடைய தொண்டர்களுக்காக உழைப்பார். ஆனால் என்னோட வாழ்நாள் கனவு பழிச்சிருச்சு. என்னுடைய ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். என் வாழ்நாள் கனவே வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதை விட நான் விஜய் ரசிகர் தான். என்னோடய வாழ்நாள் கனவு இன்றைக்கி நிறைவேறிச்சுன்னு அவரை பார்க்க எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அதாவது என் மைண்டே எங்கிட்ட இல்லை, ரொம்ப ஃபீலாகி அழுதுட்டேன். என்னுடைய வாழ்நாள் கனவு பழிச்சிருச்சு. கண்டிப்பாக 2026 தமிழக முதல்வர் வெற்றி கழக தளபதி விஜய் தான். அருமையான ஸ்பீச், சூப்பராக இருந்தது. நெத்தியடி ஸ்பீச் அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது அவங்களுக்கே புரியும். யாரை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். நம்ம அதை வந்து சொல்லக்கூடாதுல்ல. சொன்னால் என்னங்கிறாங்க, நாங்கள் வந்து அவங்கள பழி போடுறோன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கே தெரியும் யார் என்னங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆமாம் நிஜமாக பேசுகிறாங்கண்ணா. அதாவது நாங்கள் போய் நின்னோம்னா பஸ்ஸு நிறுத்துறது இல்லைங்க. அதாவது மெயின் ஏரியா மட்டும்தான் நிறுத்துறாங்க. இந்த இடையில ரொம்ப குக்கிராமங்கிற ஸ்டாப்பிங்லாம் இருக்கும். அதில் வந்து நிறுத்துறது இல்லை. கேட்டால் வந்து அடுத்த பஸ் வரும் அப்படின்னு. அப்படி போய் உட்காந்துட்டோம்னா நீங்கள் எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்குறீங்க, நிற்க முடியாதா உங்களால் அப்படின்னு ரொம்ப தாழ்வாக பேசுகிறாங்கண்ணா. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்க வேண்டியதில்லை. எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு டிக்கெட் விலை ஏற்றிட்டாங்க. அதில் என்ன யூஸு? ஃப்ரீனா என்ன பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்க டிக்கெட் விலையை பண்ணியிருக்கணும். எங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துட்டு மற்ற ஜென்ஸுக்கு வந்து டிக்கெட் விலையை ஏற்றிட்டாங்க. அதில் வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லை. இலவசங்கிறது எங்களோட பணம் தான், மக்களோட வரி தான் இலவசமாக கொடுக்கறது. அவங்க எங்கள் பணத்தை எங்களுக்கு கொடுக்குறதுக்கு அது இலவசங்கிற ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு. மற்ற மாதிரி இல்லாமல் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ கூட்டம் எல்லாமே நல்லா சீராக போயிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ள வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், ஒருத்தர் கம்பத்து மேலாம் ஏறி விஜய் அவர்கள் திட்டுற அளவுக்குலாம் போயிடுச்சு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஜயவே கோவப்படுத்துகிற அளவுக்கு சிலர் நடந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் அன்பு பாசத்துக்காக பண்ணுறான். அது ஏதோ தெரியாமல் அவன் பையன் பண்ணிட்டான். அது நாம் என்ன பண்ணுறது? அதனால வேறு வழி தெரியாத அவன் ஒரு நினப்பில் அப்படி ஏதோ பண்ணிட்டான். அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏழை மக்களுக்காக செய்வார்னு நான் நம்புகிறேன். ஏழை மக்களுக்காக செஞ்சால் பரவாயில்ல.
அது ஓரளவுக்கு எதாவது பண்ணாருன்னா பரவாயில்ல. நிறைய பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. வீடு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், துணி இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப இது. ஆசிரமத்துக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்னா அது போதும். மினிமம் அது எதாவது பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். அது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்த வருஷம் எப்படியா வந்துடணும், அவர் தான் வரணும். நிறைய விமர்சனங்கள் அதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துருந்தாரு. அப்புறம் நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்க, அவருக்கு வந்து அழுத்தங்கள் கொடுக்குறாங்கிறதையும் இந்த ஸ்பீச்சில் காட்டியிருந்தாரு. அவங்களோட கதறல் தான் எப்படி அவரை அட்டாக் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களோட ஆதங்கத்தை காட்டுறதுக்காக அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய பொறாமைகள் இருக்குது. மினிமம் மித்த கட்சிங்களுக்குலாம் பொறாமைகள் இருக்குது. அதுக்காகவே வந்து சொல்றாரு, மற்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க, நாங்கள் வந்து வராதீங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு கூட்டங்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த பயம் இருக்குங்களா? மற்ற தாவேகா மேலே ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். மித்த கட்சிங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவுசெய்து எங்கள் கட்சிகளுக்கு மட்டும் தயவுசெய்து யாரும் எதுவும் தொடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான். எப்படி இருந்தது ப்ரோ தளபதி பார்த்தது? ப்ரோ வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ, சொல்லவே முடியாது. சரியான கூஸ் பம்ப்ஸு. அவர் பேசின ஒரு 1 ஹவருமே பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் அவர் வர்றதுக்கு முன்னாடி லைவும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவர் எங்கே வந்துட்டுருக்காரு, அப்டேட்டு, தனி விமானத்தில் வந்தது, அவர் கோவையில் இறங்கி வந்தது, எல்லாமே எங்களுக்கு உண்மையிலுமே சொல்கிறோம் சரியான ஹாப்பி ப்ரோ. நாங்கள் கரூரில் வந்து தாமதமாக வந்தது ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. இப்போ இந்த புதுவையிலையும் சரி கரூர்லேயும் சரி சொன்ன டைமில் கரெக்டாக எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ முடிக்கணுங்கிறதுல ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க. ஸோ அந்த தவறுகள்லாம் திருத்திக்கிட்டே வந்துருக்காங்க. ஆமாம், தவறுகளை திருத்துறாங்கிற காட்டியும் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு உச்சத்தில் இருக்கிறவங்க. அவங்க இப்போ நார்மலாக இப்போ நம்ம ரோட்டில் போகிறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ கரூரில் வந்து அவர் தாமதம் பண்ணல, மக்கள் தான் தாமதம் பண்ணாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ரிட்ஜில் வரும்போது அவரை சுற்றி அத்தனை பேர். அவர் அந்த ஒரு 1/2 hour ட்ராவலிங்கே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஆகிடுச்சு. அதுதான் பெரிய ரீசனு. மற்றபடி கரூரில் நீட்டாக தான் பேசி எல்லாமே கிளைகிற சமயத்தில் அது ஒரு அசம்பாவிதம். அது எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். மீடியாவில் நல்லா காமிச்சாங்க, பட்டு அகென்ஸ்டாகவும் காமிச்சாங்க. அது இப்போ நல்லாவே மாற்றிருக்காரு ப்ரோ. அவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 5 star ஹோட்டல் கூட போகல, இறங்கணுன்னு என்ன பண்ணிட்டாரு, நட்சத்திர விடுதிக்கும் போகாமல் டேரெக்டாக இங்கே வந்துட்டார். அதெல்லாம் பெரிய விஷயந்தான். ஆமாம் ப்ரோ, எங்கள் கம்பெனியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போடுங்க, நாங்கள் ஹெச்ஆர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்திருக்கோம். அது சொல்லவே தேவையில்லை. 7 டைம் அவரே வந்துட்டு பெரிய லெவலில் ஜெயிச்சு வந்தவர் தான். அவர் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய பக்கப்பலம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இவர் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா விஜயண்ணாவுக்கு வந்துட்டு பயங்கர சப்போர்ட். இன்றைக்கி கூட பேசுனாங்க, அவர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா இன்னும் 20 வருஷம் வயசு குறைகிற மாதிரி. அவர் சொல்லப்போனால் அவர் உண்மையிலுமே அயன்மேன் தான் ப்ரோ, இரும்பு மனிதர் மாதிரி தான் நல்லா சப்போர்ட் கொடுக்குறாரு. 2026 எதிர்பார்க்குறதுன்னு இல்லை, கண்டிப்பாக அவங்க தான் சிஎம் கேண்டிடேட்டு, சிஎம்மாக வரணும், விஜயண்ணா தான் வரணும்.